வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கும் வீக்கெண்ட் ரைட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸு, ஒரு டீசெண்டான மைலேஜ், ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V, இன்னொன்று நம்ம யமாவோட எஃப்சிஎஸ் எஃப்ஐ ஹைப்ரிட். இந்த ரெண்டு பைக்குமே அரௌண்ட் இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரக்கூடிய ஒரு ரெண்டு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். பட் ஆனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறையவே டவுட் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164Vக்கும் நம்ம யமாவோட எஃப்சிஎஸ் எஃப்ஐ வெர்ஷன் 4ஓட ஹைப்ரிட் மாடலுக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோர்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய டிசைன் கம்பேரிசன். நம்ம எங்கே டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த யமாவோட எஃப்சிஎஸ்எஃப்ஐ வெர்ஷன் 4 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேஸ்குலரான டோன், அதான் எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ப் எட்ஜுன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு அப்படியே ஒரு பல்கியரான ஒரு ஃபீலோட நல்ல அதிக கலர் ஸ்கீம்ஸோட ஒரு ஃபேன்சி டச்சில் இருக்கும். ஓரளவு ரோட் அப்பேரன்ஸில் நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஷார்ப் எட்ஜான ஒரு நல்ல ஸ்போர்ட்டியர் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஓரளவு ரெண்டுத்தோட ரோட் அப்பேரன்ஸும் நல்லாவே இருக்குது. பட் இது ரெண்டுத்தோட டிசைனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் இப்போ நீங்கள் பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு ஆவரேஜான லெவலில் தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்லும்படிலாம் கிடையாது. அப்படின்றப்ப அந்த விஷயத்தில் ஓகே. நெக்ஸ்ட்டு சீட்டிங் வர விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு சிங்கிள் சீட் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு நோ ப்ராப்ளம். அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் லைட்டாக இந்த ஒரு வெஹிக்கிளை நீங்கள் நிச்சயமாகவே யூஸ் பண்ணலாம். இதுக்கடுத்து ரைடிங் டைனமிக்ஸு, பாடி பெயின், அது மாதிரி விஷயங்கள்லாம் எதா சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துலையும் பெரிய விஷயங்கள் சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம யமா எஃப்சிஎஃப்ஐலையும் உங்களுக்கு ஓவர் கம்யூட்டடான ரைடிங் போர்ஷன்லாம் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போர்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஒரு நியூட்ரல் போர்ஷனாக இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு லாங் டிரைவுக்கும் சரி, உங்களுடைய டே டு டே சிட்டி யூசேஜுக்கும் சரி, கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக ஓட்டினாலும் நினைச்சாலும் அந்த ஒரு ரைடிங் போர்ஷன்ன்றது கேப்பபிளாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு நியூட்ரலான ரைடிங் போர்ஷன் உங்களுக்கு யமஹா எஃப்சிஎஃப்ஐல இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு நியூட்ரல் போர்ஷன் தான். இது ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கும். பட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு பாடி பெயின் மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிக்கே. அதுக்கடுத்து சஸ்பென்ஷன் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு யமாவோட எஃப்சிஎஃப்ஐல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நார்மலான டெலஸ்கோபிக் ஃபோர்க் கொடுக்குறாங்க. பட் நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் செட்டப் ஒரு ஸ்லைட்லி டிஃபர் டோனில் தான் இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்பீட் போனாலும் வெஹிக்கிள் நல்லா ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகும். அந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்டில் ஸ்லைட்லி ஸ்டிஃபாக தான் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பேசிக் மாடலில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோருக்கு, பின்னாடி மோனோஷாக்கு. இதோடைய சஸ்பென்ஷன் வந்து ஸ்லைட்லி சாஃப்ட் டியூன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சாஃப்ட்டு நம்ம யமா எஃப்சிஎஃப்ஐயை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்றப்ப இது கொஞ்சம் பேட் ரோட்ஸில் நல்லாவே டேக்கிள் பண்ணுது. இல்லை நீங்கள் டாப் மாடல் வரீங்களா, அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் ஆப்ஷனும் இருக்குதுன்றப்ப இல்லை சஸ்பென்ஷன் விஷயத்தில் யமாவோட டிவிஎஸ் நல்லாவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம யமாவோட எஃப்சிஎஸ்ஐ வெர்ஷன் 4 அந்த ஹைப்ரிட் மாடல்லன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இது நிறைய கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஹைப்ரிட் டெக்னாலஜின்றதும் அந்த ஒரு இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஹைப்ரிட் டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது. சப்போஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் ஹில்ஸ் ஏறும்போதோ இல்லை ஏதோ ஒரு சடன் பிக்கப் எடுக்கிறீங்கப்போ அது மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஸ்டார்டர் மோட்டரை வச்சு அந்த ஒரு இன்ஜினுக்கு அசிஸ் கொடுத்து இன்னும் ஒரு பெட்டரான புல் வர வைக்கிறது, எக்ஸ்ட்ரா ஒரு 1 Nm ஆஃப் டார்க் கிடைக்கும். இதை மாதிரி அந்த ஒரு பவர் அசிஸ் ஃபீச்சருன்ற மாதிரி ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி இந்த தடவை யமஹா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் சரி, இன்ஜினோடைய அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி ஃபீச்சர் வைஸும் சரி சூப்பராக எட்டு வந்திருக்காங்க. பட் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃபீச்சர் குறை கிடையாது. இதுலேயும் சேம் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இந்த இடத்துலையும் வருது. இந்த இடத்துல இன்ஜினில் அந்த ஹைப்ரிட் மாதிரி விஷயங்கள் இல்லைனாலும் ரைடிங் மோட்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க.
பட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஃபீச்சரில் இப்போ Yamaha ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அது இல்லாமல் ஃபஸ்ட் இன் டைமாக பைக்கில் ஹைப்ரிட் சிஸ்டம்ன்றதை இவங்க தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணாதது. அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி நம்ம Yamahaவுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு பாயிண்ட்டு கொடுத்தே ஆகணும். அது இல்லாமல் லைட்டிங் பொறுத்த அளவுக்கும் நம்மளுக்கு ஃபுல் எல்இடி செட்டப் வருது நம்ம Yamaha FZF5ல. அதுலேயும் இந்த இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அந்த டேங்க்லேயே மவுண்டடாக கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி யூனிக்காக. அது வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு ரோட் அப்பீரன்ஸை கொடுக்குது. ஓவரால் நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான டோன்லேயே எட்டு வந்திருக்காங்க நம்ம Yamaha FZF5. அதுக்கு நம்ம டிவிஎஸில் ஃபீச்சர் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர் கெயின் பண்ணியிருக்கு. பட் ஸ்லைட்லி Yamaha கொஞ்சம் எஜ் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் வாய்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஸோட Apache RTR 160 பார்ப்போம். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 bhp ஆஃப் ஹோர்ஸும் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிடைச்சும்போது டாப் ஸ்பீடு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து சாலிடாக 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெஹிக்கிளோட பவர் பொறுத்தளவுக்கு 17 bhpன்றது ரியலி நல்ல ஒரு பவர். உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்ரோட் பர்ஃபார்மன்ஸ் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து கிடைக்கும் இந்த ஒரு 160 cc ஏர் கூல்டு செக்மெண்ட்டில். பட் மைலேஜ் பொறுத்தளவுக்கு 45ன்றது ஒரு ஓகேவான ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ். நீங்கள் ஆன் ரோட்டில் ஒரு ஹைவேஸில் ஒரு டீசெண்டான க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறப்போ மேபி ஒரு 45 to 50 km கிட்ட கூட எதிர்பார்க்கலாம். பட் டீசெண்டாக ஓட்டணும். உங்களுக்கு டே டு டே கமிட்மெண்ட்டில் 45ன்றது அதை விடையும் கூட கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மைலேஜ் ஒரு ஓகேவான ரேஞ்சில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 160 cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. சரிக்கே, நெக்ஸ்ட்டு நம்ம Yamahaவோட FZF5 பொறுத்தி சொல்லணும்னா வச்சுங்களேன், இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149 cc தான். அதை விட ஒரு 10 cc கிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மி. இதுவும் சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஒரு ஏர் கூல்டிங். அந்த இடத்துல உங்களுக்கு 4 வால்வு, அது இல்லாமல் ஆயில் கூல்டு. பட் ஆனால் இந்த இடத்துல வெறும் 2 வால்வு ஏர் கூல்டு இன்ஜின். பட் ஆனால் இது ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 12.2 bhp ஆஃப் ஹவர்ஸும் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிடைச்சது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. 60 kmன்றது ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு, அதுவும் 150 cc வெஹிக்கிளுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மைலேஜ். நீங்கள் ஹான் ரோட்டில் ஒரு டீசெண்டான க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறீங்கப்போ நிச்சயமாக இன்னும் கூட பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தா 12 bhp அண்ட் 13 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குன்றது ஒரு ஆவரேஜ் தான். இந்த ஒரு 150 cc செக்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம். பட் பவர் அந்த அளவுக்கு இல்லை. பட் மைலேஜ் சூப்பராக இருக்குது. அப்படின்றப்ப மைலேஜ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் Yamahaவோட FZF5யோட ஹைப்ரிட் வெர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் எனக்கு மைலேஜ் கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, பவர் எனக்கு பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக நீங்கள் டிவிஎஸ் சைட் போகிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். ஆமாங்க, பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டிவிஎஸ் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு லீடிங் எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து டுவல் சேனல் பேஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நம்ம Yamaha FZF5ல உங்களுக்கு சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம Yamahaவுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. பட் பிரேக்கிங் பைட்டு நல்லா நம்ம Yamaha FZF5ல. அது இல்லாமல் நம்ம Yamahaவில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா டயர் அண்ட் ரோட் கிரிப்பு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம Yamahaலன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 100/80 அண்ட் பேக்கில் 140/60 நல்ல பெரிய டயாமீட்டர்ஸ், நல்ல விக்டான ஒரு டயர் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் டைனாமிக்கும் அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து 282 mm டிஸ்க்கு, பின்னாடி 220 mm டிஸ்க்கு. கம்பேரிட் டு டிவிஎஸ் இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்குது பிரேக்கிங் டைனாமிக்ஸ். பட் டுவெல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் கொடுக்கல, என்ன பண்ணுறது. சரி, ஓகே, அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தா நம்ம Yamaha FZF5 வந்து 136 kg தான். நல்ல லைட் வெயிட்டாக மாடல். வண்டி பார்க்க தான் பெருசாக இருக்கும். பட்
லைட் வெயிட்டு ஓட்டுறதுக்குலாம் ஈஸியாக தான் இருக்கும். 790 mm கிட்ட வரைக்கும் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 mm. 165 mmன்றது கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகலாம். பட் ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் ரோட்ஸை இது கவர் பண்ணிடுது எல்லா இடத்துலையும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஏடாகூடமாக ஒரு சில ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய கவர்மெண்ட்ஸ் நாம்ஸ் எல்லாம் மீறி ஒரு மாதிரி அவங்களே போடுவாங்க. அதை மாதிரி இடத்துல பின்னாடி பேசஞ்சர்னு சொல்லக்கூடாது, பில்லியனோட போயிட்டு நீங்கள் ஏறுறீங்கப்போ மேபி ஸ்லைட்டாக அடி தட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நீங்கள் அடி தட்டுறதுலாம் நினச்சி பயப்பட தேவையில்ல. மோஸ்ட்லி எல்லா இடத்தையும் கவர் பண்ணுது. நம்ம டிவிஎஸ் பொறுத்தளவுக்கு இதோடைய டோட்டல் வெயிட்டு 144 kg, சீட் ஹைட்டு 800 mm. வண்டியோட அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு 180 mm. ப்ராப்ளம் கிடையாது. சரி ஓகே. ஒரு நாள் டைனமிக்ஸில் 2 பேர்தை விட நமக்கு Yamaha FZF5 கொஞ்சம் ஈஸி டு ஹேண்டிலபிளாக இருப்பாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம இந்த 2 வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி பேசிக் மாடல் உங்களுக்கு 1,49,000 ஸ்டார்டிங் ஆகுது. இந்த ஒரு 1,49,000 உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸு, மொபைல் ஃபோன் கனெக்ஷன் இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, பட் அதுலேயே உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கும். இன்ஜின் அண்ட் டிசைன் மாதிரி விஷயங்கள்லாம் சேம் ஸ்பெக்காக மீட் ஆகும். இந்த ஒரு மாடல் கிடைக்கும். டாப் மாடல் 1,69,000. இதில் தான் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஓரளவு ப்ரைஸிங்கில் அந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஒர்த்தபிளான ரேஞ்சில் தான் இருக்குது. சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம Yamaha பொறுத்தளவுக்கு ஹைப்ரிட் மாடல் ஸ்டாண்டர்ட் தான். இது வந்து உங்களுக்கு 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கில் நிச்சயமாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்காங்க நம்ம Yamahaவோட FZF5. பட் இருந்தாலும் அதில் ஹைப்ரிடுன்ற ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம Yamaha. ஓவராலாக ப்ரைஸிங்கில் என்ன பொறுத்தளவுக்கு டிவிஎஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஓவராலாக இந்த கம்பேரிசன் ரிவ்யூ வைஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் எனக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. எனக்கு நல்ல ஃபீச்சர்ஸு, வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், சூப்பராக மைலேஜ் தரணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக Yamahaவோட FZF5 சைட் போகலாம். பட் எனக்கு ப்ரைஸிங்லேயும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும். பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மைலேஜ் ஸ்லைட்லி நான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். அதெல்லாம் ஃபீச்சர் செட்டப்பும் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 ட்ரை பண்ணுங்கள். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய். See you later.